ஐயனார் துணை சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம சேரன் குடும்பம் ஒரு வழியா சாமிய கும்பிட்டுட்டாங்க. மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா, பரிகார பூஜை இருக்கிறதுனால அதையும் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்னதுனால, அந்த ஃபேமிலியும் அங்கேயே தங்கியிருக்கு. இப்ப மறுநாள் காலையில ஒவ்வொரு குடும்பத்தில இருக்கிற பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா, பரிகார பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கார்த்திகா அம்மா இருந்துகிட்டு, "அவங்க வீட்ல தான் பொம்பளைங்களே இல்லையே, பொம்பளையே தங்காதே. அவங்க இதுலேருந்து யார் பரிகார பூஜை பண்ண போறா?" அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது, நிலா இருந்துகிட்டு, "ஏன் நான் இங்க இல்லையா? நான் பண்றேன் இந்த குடும்பத்துக்காக பரிகார பூஜை" அப்படின்னு கெத்தா சொல்லிடுறாங்க. ஆனா, என்ன பரிகார பூஜைன்னே அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அதுக்கப்புறம் நைட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது, "நீங்க மாட்டுக்கும் பூஜைக்கு ஓகேன்னு சொல்லிட்டீங்களே, என்ன பரிகார பூஜைன்னே நமக்கு தெரியாதே" அப்படின்ன உடனே, அங்க வர்ற மணியண்ணன கூப்பிட்டு, "பரிகார பூஜைன்னா என்ன?" அப்படின்னு கேட்கும்பொழுது, "தீச்சட்டி தூக்கணும்" அப்படின்னு சொல்றாரு. "தீச்சட்டியா?" அப்படின்னு கேட்ட உடனே நிலா பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. "சுடாதா?" அப்படின்னு கேட்கும்பொழுது, "இல்ல, வேப்ப இலையெல்லாம் கையில வச்சு அது மேல தான் தீச்சட்டிய வைப்போம்" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படின்னா சுடாதுல்ல?" அப்படின்ன உடனே, "இல்ல, இல்ல, சுடும். சில சமயத்துல முகத்திலேயே அனல் அடிக்கும். முகமே கருகி போயிடும்." அப்படி இப்படின்னு பயம்புடுத்துறதுனால, நிலா பயந்துகிட்டு, "இல்ல, இல்ல, நான்லாம் இந்த பரிகாரத்த பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. கூட இருக்கிறவங்களும், "ஆமா, வேணாம். பரிகார பூஜைலாம் நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். பண்ணுனா தான் வந்து சாமி நல்லது பண்ணுமா என்ன?" அப்படின்னு சொல்லி நிலாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க கார்த்திகாவும் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது வந்து, நம்ம சந்தா மறுநாள் காலைல குளிக்க போறாங்க. குளிக்க போறப்ப ஹீட்டர் ஆன் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சேரனும், கார்த்திகாவும் தான் போய் பார்க்குறாங்க. வெளியிலேயே சுவிட்ச் இருக்காட்டுக்கு, அத போட தெரியலையாட்டுக்கு. ஸோ நம்ம கார்த்திகா போட்டு விடுறாங்க. சந்தா குளிக்க போகும்போது கால் வழுக்கிவிட்டு கீழ விழ, நம்ம சேரன் அப்படியே பிடிச்சிடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன, கார்த்திகா இவங்க 2 பேத்தையும் பார்த்து, பேசாம சேரன் மாமாவுக்கு இந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சிரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அந்த சந்தா குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கார்த்திகா சந்தாவ பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறாங்க. ஆனா அந்த பொண்ணு ஹிந்தியிலேயே பேசுறதுனால ஒண்ணுமே புரியல. பல்லவன கூப்பிட்டு, "இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு கேட்டு சொல்லு" அப்படின்ன உடனே, பல்லவன் அந்த பொண்ணோட சந்தாவோட ஹிஸ்டரி, எஸ்டிடி எல்லாத்தையும் சொல்றாப்புல. அப்பதான் கார்த்திகா பல்லவன்கிட்ட, "இந்த பொண்ணையே உங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்களேன்" அப்படின்னு கேட்க, "இந்த பொண்ணு பேசுறது ஹிந்தி, அண்ணன் பேசுறது தமிழு. இவங்க 2 பேரும் எப்படி பேசிக்குவாங்க? அதெல்லாம் செட் ஆகாது" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல. ஆனா கார்த்திகா மனசுல இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இருக்கு. இப்ப கோயில்ல பரிகார பூஜை ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே தீச்சட்டி எடுக்கிறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம கார்த்திகா தான் இந்த முறை தீச்சட்டி எடுக்கிறாங்களாட்டுக்கு. நம்ம சேரன், "என்ன கையெல்லாம் சுடாதா? நீ எடுக்கிறியே" அப்படின்னு கேட்கும்போது, "வருஷம் வருஷம் அம்மா தான் எடுப்பாங்க. இப்ப தான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அதனால நான் எடுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப கார்த்திகாவே தீச்சட்டி எடுக்குது. ஆனா நிலா பயந்துகிட்டே விலகிடுச்சு இல்லையா? இத பார்க்குற கார்த்திகாவோட அம்மா கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே அங்கருந்து நிலாவ தனியா அழைச்சுக்கிட்டு போயிடுறாங்க. அவங்க சொல்றேன்னு நீங்க பாட்டுக்கு மனசு மாறி தீச்சட்டி எடுக்கிறேன்னு சொல்லிடாதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நிலா என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தான் தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.